லூஸ் மோகன் அப்படிங்கிற ஒரு நடிகரை பற்றி பேசுவோம். அவருக்கு அந்த லூஸ் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் போடுற ட்ரெஸ்ஸு லூஸாக ஒரு மாதிரி இருக்கும். பேசுகிறதுமே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசுவார். என்ன நைனா நீ வந்துட்டியா போயிட்டியா அப்படிம்பார். அந்த பாடி லாங்குவேஜில் அவருக்கு குறிப்பாக அவர் நடித்த படங்களை சொல்லணும்னா, தங்கமகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பூர்ணிவாஜ் நடித்த தங்கமகன் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போட்டி டான்ஸ் வரும். அந்த போட்டி டான்ஸில் என்ன போட்டி டான்ஸ் சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி வருவார். அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு அற்புதமான நடிகர் லூஸ் மோகன்னு சொல்லி. அவர் அந்த அடைமொழியோடு வந்துச்சு. அந்த முடிஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சு ஒரு மாதிரி அப்படி முடித்து பேசுவார். ஏறக்குறைய குமரி முத்து பாடி லாங்குவேஜில் கூட இருக்கும். ஆனால் இவர் பேச்சு ஒரு டைப்பாக இருக்கும். அந்த மாதிரி அந்த லூஸ் மோகன். அடுத்து பக்கோடா காதர்னு ஒரு நடிகர். பக்கோடா காதர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பக்கோடான்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, குட்டையாக இருப்பார். அவரும் இந்த டவுன் பஸ்ஸுன்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா, அதில் டூர் கிளம்பி அப்படியே போவாங்க. அந்த பஸ்ஸில் ஒரு பக்கோடா கேட்டு அடம் பிடிப்பார். எம்மா பக்கோடா வாங்கி கொடு, எம்மா ஆள் குட்டையாக தான் இருப்பார், கொஞ்சம் வளர்த்தி இருக்காது. அந்த பக்கோடாங்கிறது அடமொழியாகி பக்கோடா காதர் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய படங்கள் நடிகர் திலகம் படங்களில் நிறையா நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா பட்டிக்காடா பட்டணமா படத்தில் ஏறக்குறைய எம்ஆர் அரசு கூட அடியாள் மாதிரி 2 பேர் வருவாங்க. அதில் ஒரு அடிக்கிற லூட்டிலாம் நம்பர் 1 இருக்கும். உங்களுக்கு அடையாளத்துக்காக சொல்கிறேன். அவ்வளோ அருமையான படம். அப்படி சூப்பராக அடிக்கக்கூடியவர். பேச்சுமே நல்லா இருக்கும், நல்லா பேசுவார், அருமையாக பேசுவார். அந்த பக்கோடா காதர் அப்படிங்கிற நடிகர்.